அரசியல் விமர்சகர் சவுக்கு சங்கர் அவர்கள் இப்போது கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். இந்த எஃப்ஐஆர் சொல்வது என்ன? ஆனால் சில விஷயங்கள்லாம் முதல்ல சொல்லக்கூடாதுனால அதை நான் இப்போ சொல்லாமல் விட்டுறேன். அதை ஏன்னா அவருடைய டிஃபென்ஸ் பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஆனால் நிறைய அபத்தங்கள் இந்த எஃப்ஐஆரில் இருக்குது. இல்லை, ஆதாரம் இல்லாமல் ஒரு விஷயத்தை ஆதாரம் அது தவறு தானே. ஏதாவது ஒரு பொண்ணை கற்பழிக்க போகிறேன்னு சொன்னால் அவன் அந்த ப்ரெஸ் பீப்பிளை கூப்பிட்டு வாப்பா நான் கற்பழிக்க போகிறேன், நீ வீடியோ ஆதாரம் எடுத்துக்கன்னு சொல்லுவானா? சரி, ஆதாரம் இருந்தால் நடவடிக்கை எடுப்பீங்களா? அதுக்கு காவல்துறை இருக்கு. அது காவல்துறை இல்லை, காவாலித்துறை மாதிரி போயிடுச்சு. இதே சங்கர் இந்த பொம்பளைகளை பற்றி மோசமாக பேசிட்டான்னு சொல்லிட்டான். அரசு பணியாளர், அவ்வளோதான். அது ஆணாகவும் இருக்கலாம், பொண்ணாகவும் இருக்கலாம். இல்லை சம்பளத்தில் வித்தியாசம் இருக்கா? அந்த போஸ்டருக்கு எந்த நாய் உட்கார்ந்துருந்தாலும் அந்த போஸ்டருக்குரிய சம்பளத்தை கொடுப்பாங்க. அதில் என்ன பாலின வித்தியாசம்? இப்போ சவுக்கு சங்கர் அவருடைய காரில் எப்படி 409 கிராம் கஞ்சா போதைப்பொருள் வந்துச்சு? அதாவது எஃப்ஐஆரை பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா, இல்லை அது பதிவு பண்ணியிருக்காங்க, அதனால அதான் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் பதிவு பண்ணுறதை மட்டும்தான் பார்க்குறீங்க, எப்படி அது பதிவாச்சுங்கிறதையும் பார்க்கணும். இல்லை, சவுக்கு சங்கர் அவர்கள் தேனியில் கைது செய்யப்பட்டு கோவை அழைத்து செல்லப்படும் வழியில் பார்த்தீங்கன்னா அவர் அழைத்து செல்லப்பட்ட போலீஸ் வாகனம் விபத்துக்குள்ளாகி இருக்கு. இது திட்டமிட்ட சதி அப்படின்னு சொல்லிட்டு சிலர் விமர்சிக்கிறாங்க. அவருடைய ஆதரவாளர்கள் சிலர் சோசியல் மீடியா எழுதிட்டு வராங்க. இதை எப்படி புரிந்து கொள்வது? அழைத்து வரும்போது ஆக்சிடென்ட் ஆகுது. ஆக்சிடென்ட்டுங்கிறது எதிர்பாராமல் நடந்தால் தான் அதுக்கு பேர் ஆக்சிடென்ட். ஏற்பாடு செய்து பண்ணால் அதுக்கு பேர் ஆக்சிடென்ட் இல்லை. கியூப் தமிழர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சங்கீத். இது நையப்படை நிகழ்ச்சி. நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் முன்னாள் மின்சார வாரியத்துறை செயற்பொறியாளர் மதிப்பிற்குரிய திரு செல்வராஜ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். அரசியல் விமர்சகர் சவுக்கு சங்கர் அவர்கள் காவல்துறையில் பணியாற்றக்கூடிய பெண் காவலர்கள் குறித்து ஒரு அவதூறான பேச்சை பேசியதன் காரணமாக தற்போது கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். இந்த எஃப்ஐஆர் சொல்வது என்ன? எஃப்ஐஆரில் நமக்கு வந்திருக்கக்கூடிய எஃப்ஐஆர் பெண் காவலர்களை தரக்குறையாக பேசியது குறித்த எஃப்ஐஆர் இல்லை. கஞ்சா வச்சுருந்த எஃப்ஐஆர் தான் எனக்கு வந்திருக்குது, வாட்ஸ்அப்பில் வந்திருக்கிறது. அதில் வந்திருக்கிற பார்த்தாச்சுன்னா எஃப்ஐஆரில் வண்டியை சீஸ் பண்ணதாக சொல்கிறாங்க. ஆனால் வண்டி நம்பர் இல்லை. வந்திருக்கிறத சொல்கிறேன், யார் அனுப்புனாங்க என்ன பண்ணாங்கிறதெல்லாம் தெரியாது. அது ஓவராலாக பார்க்கும்போது எப்படி இருக்குதுன்னா, இந்த ப்ரீபாண்டரன்ஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டின்னு ஒன்று இருக்குது லீகல் பர்லன்ஸில். சுப்ரீம் கோர்ட்டு ஒரு 30-35 வருஷத்துக்கு முன்னால் ப்ராபபிலிட்டியை வச்சு நிறைய கேஸுகளை முடிவு பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது அப்படின்னா என்னென்னா, ப்ரீபாண்டரன்ஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டிங்கிறது நேரடி ஆதாரம் எதுவும் இருக்காது. ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலைகளை வச்சு அதை ஆராயும் போது இது உண்மையாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது என்ற முடிவுக்கு வர்றது தான் அந்த ப்ரீபாண்டரன்ஸ் ப்ராபபிலிட்டி. அந்த வகையில் பார்த்தாச்சுன்னா இந்த எஃப்ஐஆர் எனக்கு வந்திருக்கிறத வச்சு சொல்கிறேன். அதனுடைய உண்மைத்தன்மையெல்லாம் எனக்கு தெரியாது. வேறு யாரும் தயார் பண்ணி வாட்ஸ்அப்பில் போட்டு விட்டாங்களா, இல்லை உண்மையிலேயே போலீஸ் தரப்பில் இருந்து கொடுத்தது தான் போட்டு விட்டாங்களா தெரியாது. ஆனால் வண்டி நம்பர் இல்லை. அதில் இருந்து பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா, ஏற்கனவே இதை தயார் பண்ணி எடுத்துகிட்டு போயிருக்க கூட வாய்ப்பு இருக்குது. அங்கே போய் வண்டி நம்பரை பார்த்து போட்டுக்கலான்னு போயிருக்கலாம். ஆனால் அதுக்குள்ளே இது எஃப்ஐஆர் வெளியே கசிஞ்சிச்சு. அந்த மாதிரி தான் அதை பார்க்கும்போது தெரியுது. நீங்கள் சொன்னீங்க பெண் காவலர்களை பற்றி அவதூறாக பேசியது. அவதூறாக பேசுவது அப்படின்னா என்னது? எதை அவதூறு என்று குறிப்பிடுவோம்? இல்லை, அவர் ஒரு விஷயமே நடக்கல, ஆனால் உண்மைக்கு புறம்பா விஷயமே நடக்காமல் முக்கியமான கம்ப்ளைண்டாக பார்க்கப்படுது. அது உண்மையிலே நடக்காமல் இருந்தால் அது அவதூறு. நடந்திருந்தால், நடந்ததுன்னு நான் சொல்ல வரல, ஒருவேளை எப்படி நடந்திருந்தால் அது அவதூறு ஆகுமா? இதுக்கெல்லாம் ஆதாரம் இருக்குமா? ஆதாரம் இருக்காது. இதெல்லாம் தனி இடத்துல 2 பேருக்குள்ளே நடக்கக்கூடிய விஷயம். இதுவும் சரி, லஞ்சம் வாங்குறதும் சரி. லஞ்சம் வாங்குறதும் யாரும் இப்போ நேரடியாக வாங்குறது கிடையாது. நீங்கள் இப்போ லஞ்சம் வாங்குறீங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு ஏஜென்ட் மூலமாக தான் அங்கே கொண்டு போய் கொடுத்துரு அப்படின்னு சொல்லி அப்படி தான் டிரான்சாக்ஷன் ஆகுது. அதுக்கு ஆதாரம் இருக்குமா?
அதனால தான் இந்த ப்ரீபாண்டரன்ஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டி வந்து அப்ளை பண்ணணும்னு சட்டத்துறையில் அந்த மாதிரி ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறாங்க. சுப்ரீம் கோர்ட்டு 35 வருஷத்துக்கு முன்னால் போட்ட உத்தரவு வந்து அதுதான் ரூல் ஆஃப் த லேண்டு. அதுதான் இன்றைக்கி வரலும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்குறாங்க. இதை பார்க்கும்போது உண்மையிலே நடந்திருந்தால் அது ஒரு அவதூறு கிடையாது. ஆனால் இதுக்கு நேரடி ஆதாரங்கிறது எங்கேருந்து வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். காவல்துறையிலையோ இல்லை அரசு துறையிலையோ இல்லை தனியார் துறையிலையோ பணிபுரிந்து கொண்டு இருக்கக்கூடிய ஆணும் சரி பெண்ணும் சரி, பெண்களை பற்றி மட்டும் நான் தனியாக சொல்ல வரல, இருபாலாருக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை அதுதான். அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய உறவு முறைகளை பற்றி யாருக்கு என்ன தெரியும்? ஆனால் எல்லாருக்கும் தெரியும் இந்த மாதிரிலாம் முறைகேடுகள் நடந்துகிட்ருக்குங்கிறத யாருக்கும் சந்தேகம் இருக்காது. இருக்குதா? குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை வந்து ஒரு தவறு தானே. ஒரு பொதுவெளியில் ஒரு மக்கள் முன் இயங்கக்கூடிய மீடியா முன்னாடி பேசுறதுங்கிறது தவறு தானே. அதுதான் நான் முதல்ல கேட்டேன். அவதூறுங்கிற முடிவு எப்போ வரும்? உண்மையாக இல்லாமல் இருந்தால்தான் அதுக்கு பேர் அவதூறு. அது தவிர இந்தியன் பீனல் கோடில் ஒன்று இருக்குது, ஒரு பிரிவு இருக்குது அவதூறு பற்றி. அதாவது ஒருத்தரை பற்றி பொது இடத்துல இந்த மாதிரி பேசுகிறது, உண்மையை பொய்யங்கிறதில்ல, பேசுகிறது தவறுன்னு இருக்குது. ஆனால் அதே இதில் ஒரு 10 எக்ஸம்ஷன் கொடுத்துருக்குறாங்க அதே செக்ஷனில். அந்த 10 எக்ஸம்ஷனில் என்னன்னா, அரசு பணியாளர்கள் தனது கடமை தவறி முறைகேடாக செயல்படும் நிலையில் அவர்களை குறித்து அவர்களுடைய அந்த செயல்பாட்டை பொது வெளியில் பேசுவது அவதூறு ஆகாது அப்படின்னு இருக்குது. ஆனால் இன்றைக்கி நாட்டில் என்ன இருக்குதுன்னா, இந்த எக்ஸாமினேஷன் கிளாஸ் எல்லாம் விட்டுடுறாங்க எல்லோரும். அந்த மெயின் கிளாஸில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு பாராவை மட்டும் பார்த்துக்கிட்டு மீதி எல்லாத்தையும் விட்டுடுறாங்க. நிறைய பேர் இந்த கேஸ் போய்ட்டு, அரசியல்வாதிகள் நிறைய பேர் மாற்றி மாற்றி கேஸ் போட்டுட்ருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அது அந்த கேஸ் போடுறதோட சரி, அந்த கேஸ் ஏதாவது முடிவுக்கு வந்திருக்கா? எந்த கேஸ் ஆகுது? நமக்கு தெரிஞ்சு எதுவும் வந்தது மாதிரியே இல்லை. ஏன் முடிவுக்கு வரல? வெறும் பொலிட்டிக்கல் ஸ்டண்ட், அது வேறு ஒன்றும் இல்லை. அவன் சொல்லியிருக்கிறது உண்மையோ பொய்யோ தெரியாது. ஆனால் பொலிட்டீஷியனை பற்றி உள்ள நிலைமை வேறு. இது வந்து கவர்மெண்ட் சர்வெண்ட், அரசு பணியாளர்களை குறித்து இந்த மாதிரி கமெண்ட் அடிக்கிறது வந்து அவதூறு கிடையாது அப்படின்னு தெளிவாக இருக்குது. அதுக்காக இவர் பேசியிருக்கிறது உண்மையாக பொய்யாங்கிறது நான் வக்காலத்து வாங்குறதுக்கெல்லாம் வரல. நடந்திருக்கலாம், நடக்காமலும் இருக்கலாம். இதில் ஒரு முக்கியமான அம்சம் என்னென்னா, இந்த சவுக்கு சங்கருங்கிறவர் நிறைய யூடியூப்பில் நிறைய வீடியோ போடுறாருன்னு நினைக்கிறேன். நானும் ஒரு சில இது பார்த்துருக்கிறேன். இவர் பேசின இது ஒன்றை மட்டும்தான் பேசியிருக்கிறாருங்கிற மாதிரி தானே இப்போ அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. பெண் காவலர்களை குறித்து தரக்குறைவாக பேசினார் அப்படின்னு தானே அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. இது ஒன்று தான் அவர் வீடியோ போட்டிருக்கிறாரா? நீங்கள் தானே சொன்னீங்க நிறைய போட்டிருக்கிறாருன்னு. அதுவும் அவதூறு பரப்புனது தானே. யாரை பற்றி? ஸ்டாலினை பற்றி, உதயநிதியை பற்றி, கவர்மெண்ட் டாப் லெவல் கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸு எல்லாரை பற்றியும் போட்டிருக்கிறாருல்ல. ஏன் அப்போ எல்லாம் வேறு அரெஸ்ட் பண்ணல? ஏன் அரெஸ்ட் பண்ணலை? எப்போவுமே இந்த போலீஸ் காவல்துறைக்கு ஒரு புத்தி உண்டு, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். அதுக்கும் ஆதாரம் கேட்காதுங்க. இப்போ உங்களை பற்றி ஏதாவது இது பண்ணுறாருந்தா, பாரு ஒழுங்காயிரு, இல்லைன்னா ஒன்றுனே அந்த கேஸில் புக் பண்ணிடும், இந்த கேஸில் புக் பண்ணிடும் த்ரெட்டன் பண்ணுவாங்களா இல்லையா? நடக்குதா இல்லையா? சில சினிமாவில் கூட காட்டுவாங்க. அது வெறும் கற்பனை இல்லை, நிஜமாகவே நடக்கிறது தான். சில போலீஸ்காரங்க நேர்மையாக இருப்பாங்க, நேர்மையாக இல்லாதவங்க இல்லைன்னு எல்லாம் சொல்ல முடியாது. ஆனால் பெரும்பாலான காவலர்கள் வந்து மிரட்டியே காரியம் சாதிக்கிறோம். சட்டத்தை பற்றியெல்லாம் பேசுகிறாங்க இந்த காவல்துறை. இந்த காவல்துறை சட்டத்தை கடைபிடிக்கிறாங்களா? சுப்ரீம் கோர்ட்டு சொல்லியிருக்குது, பொதுமக்களிலிருந்து புகார் வந்ததுன்னா எஃப்ஐஆர் போடணும். நம்ம டிஜிபி கூட சர்க்குலர் அனுப்பியிருக்கிறாரு, எஃப்ஐஆர் போடணும்னு. எத்தனை கேஸில் எஃப்ஐஆர் போடுறாங்க? ஏதாவது நடிகைகள் யாராவது புகார் கொடுத்தாங்கன்னா எஃப்ஐஆர் போட்டுருவாங்க. உடனே விசாரணை, அவசர காலத்தில் விசாரணை நடக்கும். என்ன அவங்க என்ன வானத்தில் இருந்து குதிச்சவங்களா? நடிகைகள் அவங்களுக்கு மட்டும் எஃப்ஐஆர் போடுறாங்க. சாதாரண மக்கள் கொண்டு கொடுத்தா எஃப்ஐஆர் போடுறது இல்லை.
அதில் இன்னொன்று வச்சுருக்குறாங்க, சிஎஸ்ஆர்னு ஒன்று வச்சுருக்குறாங்க. அது கூட கொடுக்குறது இல்லை. அப்போ அது சட்டத்தை உச்சநீதிமன்ற உத்தரவையும் மதிக்கிறது இல்லை, அவங்க டிஜிபி கொடுத்த உத்தரவையும் மதிக்கிறது இல்லை. அப்புறம் என்ன அவங்க சட்டத்தின் பாதுகாவலர்கள்? இன்னொரு முக்கியமான அம்சம் இருக்குது. இந்த அரசு பணியாளர்கள்லாம் புகைப்படத்துடன் கூடிய அடையாள அட்டை பணியில் இருக்கும்போது அணிந்திருக்க வேண்டும். நம்ம உயர் நீதிமன்ற உத்தரவு, அதன் அடிப்படையில் கவர்மெண்ட்டு உத்தரவு போட்டிருக்கிறாங்க. எல்லாருக்கும் தெரியும். நீங்களாம் சில ஆஃபீஸுக்கு போனீங்கன்னா ஒரு தாலி பெருசாக போட்டிருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? புகைப்பட அடையாள அட்டை. எந்த போலீஸ்காரனாவது அந்த அடையாள அட்டை போட்டிருக்கிறாங்க? அவனுக்கு அந்த சட்டம் பொருந்தாதா? அவன் என்ன விதிவிலக்கானவனா? நீங்கள் சொல்லுவீங்க அவன் பேர் தான் இங்கே இருக்குல்ல அப்படின்னு. அது அந்த காலத்துலேருந்தே இருக்கக்கூடியது, நெய்ம்பாட்சின்னு சொல்லுவாங்க. அரசு ஆணைப்படியோ ஹைகோர்ட் ஆணைப்படியோ போட்ட உத்தரவை புகைப்படத்திற்கு கூட அடையாள அட்டை ஏன் அணிகிறது இல்லைன்னா அவங்க தயார் பண்ணுறது இல்லை. அது காவல்துறையிலேருந்து தான் அவங்களுக்கு சப்ளை பண்ணணும். காவல்துறையிலேருந்தே அது சப்ளை பண்ணலையே. அப்போ அந்த சட்டம் பொருந்தாதா அவங்களுக்கு? அவங்க சட்டத்திற்கு கட்டுப்பட்டவர்கள் இல்லையா? எந்த சட்டம் போட்டாலும் தெருவில் நின்று பொதுமக்களை தானே சார் வாட்டி வதைக்கிறாங்க. அப்போ அந்த சட்டங்கள்லாம் பொதுமக்கள் மட்டும்தான் கடைப்பிடிக்கணுமா? இந்த காவலர்களா ஏனைய அரசு பணியாளர்களா அதை கடைப்பிடிக்க வேண்டிய அவசியமே இல்லையா? இது என்ன காவல்துறை இந்த சட்டம் ஒழுங்காக காப்பாற்ற போகிறாங்க? இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு சீர்குலையுதுன்னா அதுக்கு யார் காரணம்? அடிப்படை காரணம் என்ன சொல்லுங்கள்? இந்த கஞ்சா விற்கிறவனா, கலாச்சாரம் விற்கிறவனா, கற்பழிப்பு நடத்துகிறவனா, கொள்ளையடிக்கிறவனா, அவனா காரணம் சட்டம் ஒழுங்கு சீரழிவுக்கு? இந்த காவல்துறை தானே சார் சட்ட ஒழுங்கு சீரழிவை உருவாக்கி விடுறதே அவங்க தானே சார். சார் ஒரு அபாண்டமான ஒரு குற்றச்சாட்டை காவல்துறை மீது சுமத்துறீங்க. அதில் அபாண்டங்கிறது எதை வச்சு சொல்கிறீங்க? குற்றச்சாட்டு சொல்கிறேன், உண்மை. அபாண்டம்னு எதை வச்சு சொல்கிறீங்க? இதெல்லாம் நடக்கலையா? இதெல்லாம் வழிகளுக்குள்ள இவங்க தான் ஊக்குவிக்கிறாங்க. ஆமாம், இவங்க அதை செய்யலையா? இன்றைக்கி யாராவது உங்கள் தெருவிலே ஒருத்தன் ஏதாவது கஞ்சா விற்றுட்டு இருக்கிறான்னு நீங்கள் இந்த போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்து பாருங்கள். எடுப்பாங்களா சொல்லுங்கள்? குடிக்கிறவங்களை எடுக்கக்கூடிய அதிகாரிகளும் இருக்கிறாங்க, சரிதானே? அப்போ எடுக்காத அதிகாரிகளும் இருக்கிறாங்கல்ல. நான் அவங்கள பற்றி தான் சொல்கிறேன். நீங்கள் கொடுத்து பாருங்கள். என்ன பண்ணுவான்னு தெரியுமா? ஒரு விவகாரமான போலீஸ்காரனாக இருந்தால் நீங்கள் யார் மேலே கம்ப்ளைண்ட்டு கொடுத்தி அவன்கிட்ட இருந்து ஒரு பொட்டலத்தை வாங்கி உங்கள் பாக்கெட்டில் ஒன்று போட்டுட்டு நீங்கள் தான் கஞ்சா வச்சுருந்தீங்கன்னு உங்களை பிடிச்சி உள்ளே போடுவாங்க. நடக்குமா நடக்காதா? நடந்துகிட்டு இருக்குதா இல்லையா சார்? இன்றைக்கி நேற்றைக்கு ஒரு நிகழ்ச்சி நேரடியாக பார்த்தோம். ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் உட்காந்துட்ருக்குறேன், ஃபஸ்ட் ஃப்ளோரில். அப்பார்ட்மெண்ட்லேருந்து பின்பக்கத்தில் இருந்து ஒரு ஸ்மெல்லு வருது. திடீர்னு ஒரு ஸ்மெல்லு எனக்கும் தெரியுது, ஆனால் என்ன ஸ்மெல்லுன்னு தெரியாது. என் பக்கத்தில் உட்காந்துருந்தார், கஞ்சா ஸ்மெல்லு மாதிரி இருக்குது அப்படின்னாரு. கஞ்சா போடுறவர் இல்லை, தெரிஞ்சுங்க. கஞ்சா ஸ்மெல்லு மாதிரி இருக்குன்னு போய் ஜன்னலில் போய் எட்டி பார்க்குறாரு. அது 4-5 பசங்க, ஸ்கூல் பசங்க நின்றுட்டு ஒருத்தனா மாற்றி ஸ்மோக் பண்ணிகிட்டு இருக்கிறேன். அவனுக்கு எப்படி சார்? அது பக்கத்தில் இன்னொரு கவர்மெண்ட் குவார்ட்டர்ஸ் ஒன்று இருக்குது. அது ஒரு 40-50 வீடு இருக்கும். இந்த வாடகைக்கு விடுவாங்கல்ல, அரசு பணியாளர்களுக்கு வாடகைக்கு விடுற அந்த குவார்ட்டர்ஸ் இருக்குது. அங்கே உள்ள பசங்களா இல்லை பக்கத்தில் உள்ள பசங்களா தெரியாது. அந்த பசங்களுக்கு எப்படி, பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பசங்களுக்கு கஞ்சா எப்படி கிடைக்குது? ஏன் இந்த போலீஸ்காரனால் கண்டுபிடிக்க முடியாது? அதை இன்றைக்கி எல்லோரும் பேசிக்கிடுறாங்கல்ல. கஞ்சா ரொம்ப சீப்பாக நிறைய எல்லா பக்கத்துலேயும் கிடையாது. கஞ்சான்னா என்னன்னு கேள்விப்படாத பகுதியிலெல்லாம் இன்றைக்கி கஞ்சா நடமாடுதா இல்லையா? கஞ்சாவும் மற்ற போதைப் பொருட்களும் போலீஸ்காரனால் பிடிக்க முடியாதா? சினிமாவில் எல்லாம் சொல்லுவாங்கல்ல, திருடிட்டு ஓடுறவன் சொல்லுவான் இல்லை, அவர் என்ன ஒன்றும் பண்ண மாட்டார், ஏன்னா இதில் பாதி அவனுக்கு தான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஓடுவான் இல்லை. இருக்குதா இல்லையா? நடைமுறை தானே இது. இல்லை, போதைப் பொருள் தடுப்பு பிரிவு போலீஸார் பார்த்தீங்கன்னா கண்காணிச்சுட்டு தானே இருக்காங்க 24 மணி நேரமும். அதுதான் ஒருத்தர் சொன்னார், போலீஸ் துறை, காவல்துறை ரொம்ப நெருக்கடியான நிலையில் வேலை பார்த்துட்ருக்குறாங்க. கிட்டத்தட்ட 1.5 லட்சம் காவலர்கள் தான் இருக்கிறாங்க. ஆனால் 8 கோடி பாப்புலேஷன் இருக்குது. 8 கோடி மக்களுக்கு 1.5 லட்சம் காவலர்கள் போதாது. ஏன் போதாது? குற்றச்செயல்கள்
குறைவாக இருந்தால் 1.5 லட்சம் போதுமா போதாதா? ஆனால் குற்றச்செயல்கள் வளர்ந்துக்கிட்டே போச்சுதுன்னா 1.5 லட்சம் இல்லை, இன்னொரு 4 லட்சம் கூட சேர்ந்தாலும் கூட குற்றச்செயல் வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். நடைமுறையை பேசுகிறேன். இதுக்கெல்லாம் ப்ரூஃப் கேட்டிங்கன்னா அந்த ப்ரீபாண்டரன்ஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டி தான். எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே, தெரியாதது ஒன்றும் இல்லையா? பேசக்கூடாதா? அதில் என்ன அபாண்டம் இருக்குது? அபாண்டங்கிற நீங்கள் முதல்ல சொன்னது மாதிரி உண்மை இல்லாத ஒரு விஷயத்தை பொய்யா கற்பனையாக உருவாக்கி பேசுனா அது அபாண்டம். அதில் ஒன்றும் யாருக்கும் சந்தேகமே இல்லை. நடக்கிறத பேசுகிறதுல என்ன சார் அபாண்டம் இருக்குது? இல்லை, ஆதாரம் இல்லாமல் ஒரு விஷயத்தை ஆதாரம்னு வந்துட்டீங்க. ஆதாரம் அது தவறு தானே. ஆதாரம் இன்னும் வந்துட்டீங்க. இன்னைக்கு நடக்கிற நிகழ்ச்சிகள் இல்லை, இது முறைகேடுகள் எல்லாம் காரணமே இந்த ஆதாரம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான். எல்லாரும் இதை பயன்படுத்துகிறீங்க. ஆதாரம் இல்லாமல் எவனாவது ஆதாரம் வச்சுட்டு எவனாவது எதையாவது செய்வானா சார்? செய்வானா? ஏதாவது ஒரு பொண்ணை கற்பழிக்க போகிறேன்னு சொன்னால் அவன் அந்த ப்ரெஸ் பீப்பிளை கூப்பிட்டு வாப்பா நான் கற்பழிக்க போகிறேன், நீ வீடியோ ஆதாரம் எடுத்துக்கன்னு சொல்லுவானா? இல்லை லஞ்சம் வாங்க போகிறேன், நான் லஞ்சம் வாங்க போகிறேன், நீ வா வீடியோ எடுத்துக்கன்னு சொல்லுவானா? எதுக்கு ஆதாரங்கிறீங்க? சரி, ஆதாரம் இருந்தால் நடவடிக்கை எடுப்பீங்களா? அதுக்கு காவல்துறை இருக்கு. அது காவல்துறையில் காவாலித்துறை மாதிரி போயிடுச்சு. ஏன்னா நாங்களே நிறைய ஆதாரத்துடன் நிறைய புகார்கள் கொடுத்துருக்குறோம். குறிப்பாக அந்த டிவிஏசின்னு ஒன்று இருக்குல்ல, லஞ்ச ஒழிப்பு பிரிவுன்னு நிறைய கொடுத்துருக்குறோம். என்ன பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? நடவடிக்கை எடுக்கிறாங்களா? இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஜியோ ஒன்று போட்டு வச்சுட்டு அதிலிருந்து அவன் விசாரிக்க மாட்டானா. யாரை பற்றி நம்ம புகார் கொடுக்குறோமோ, எந்த அதிகாரியை பற்றி புகார் கொடுக்குறோமோ அவனுக்கு ஃபார்வேர்ட் பண்ணுவாங்களாம். அவன் விசாரித்து நடவடிக்கை எடுக்கணுமா. அப்புறம் இவன் எதுக்கு இந்த துறை இருக்குது? அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, சுப்ரீம் கோர்ட்டில் சொல்லியிருக்கிறாங்க ஒரு உத்தரவு. அதாவது சாதாரணமாக பப்ளிக் சர்வன்ஸை வழக்கு போடணும்னா முன் அனுமதி வாங்கியிருக்கணும்னு ஒன்று இருக்குது. அது அந்த சட்டத்தில் இருக்கக்கூடியது. அதுக்கு இன்டர்பிரிட்டேஷன் சுப்ரீம் கோர்ட்டு கொடுக்குது. எப்படி கொடுக்குதுன்னா, அவங்க நார்மல் டியூட்டியை, இப்போ ஒரு அரசு பணியாளருக்கு என்ன டியூட்டி அசைன் பண்ணியிருக்கோ அந்த வேலையை செய்கிறதுல ஏதாவது தவறு நடந்தது மாதிரி தெரிஞ்சதுன்னா நீ முன் அனுமதி வாங்கிட்டு வழக்கு தொடுக்கணும் அப்படின்னு தான் இருக்குது. அதே நேரத்தில் ஃப்ராடு, மிஸ்அப்ராப்ரியேஷன் இந்த மாதிரி மேட்டருக்கெல்லாம் முன் அனுமதி தேவையில்லை அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டே சொல்லிடுச்சு. சார், அவன் வேலையை செய்தால் தானே அவனுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். அவனுக்கு இல்லாத வேலையை ஃப்ராடு, லஞ்சம், கொள்ளை இது செய்துட்டு இருக்கிறவனுக்கு எதுக்கு பாதுகாப்பு? அந்த ஜட்ஜ்மெண்ட் எடுத்து வச்சுட்டு இவங்க தமிழக அரசு ஒரு ஆணை போடுது. தமிழக அரசுன்னொன்னே உங்களுக்கு ஒன்று வரும். அரசுன்னா என்னது? 1-2 தடவை பேசியிருக்கிறோம் அரசுன்னா என்ன அப்படின்னு. எதை அரசுன்னு சொல்கிறோம்? மக்களுக்கு சேவையாக சீஃப் மினிஸ்டர் அரசா, இல்லை சீஃப் செக்ரட்டரி அரசா, இல்லை அமைச்சர்கள் அரசா, இல்லை செக்ரட்டரிஸ் அரசா? இவங்க எல்லாம் மக்கள் சேவகர்கள் சார், அவங்க அரசு இல்லை. ஆனால் அரசுன்னு முத்திரவுக்தி வச்சுட்டு செய்துட்டு இருக்கிறாங்க. இப்போ சொன்னேன்ல, அந்த சுப்ரீம் கோர்ட் பேஸ் பண்ணி ஒரு ஆர்டர் போடும்போது இந்த முக்கியமான, அதாவது ஃப்ராடு, மிஸ்அப்ராப்ரியேஷன் இந்த பகுதியெல்லாம் விட்டுட்டு இவன் மேலே என்ன புகார் வந்தாலும், அரசு பணியாளர்கள் மேலே என்ன புகார் வந்தாலும் அந்த சம்மந்தப்பட்ட துறைக்கு அனுப்பி விசாரிக்க சொல்லுங்கள் அப்படின்னு ஒரு ஆர்டர் போட்டாங்க. இது அயோக்கியத்தனம் இல்லையா? சுப்ரீம் கோர்ட்டு என்ன கைடன்ஸ் இருக்குதோ அதை வயலேட் பண்ணி மீறி செயல்பாடு தானே இது. செயல்படலாம் அப்படி. அதுக்கு அவனுக்கு நீங்கள் சம்பளம் கொடுத்து உட்கார வச்சுருக்கிறீங்க. அது அவன் வேலையா? இந்த மாதிரி தவறான இன்டர்பிரிட்டேஷன் போட்டு அதுக்கு எதிரான ஒரு ஆர்டர் போட்டு அரசு ஆணை போடுறது அவன் வேலையா? அது இப்போ என்ன பண்ணுறான்? அவனுக்கு ஃபார்வேர்டு பண்ண சொல்கிறேன். இப்போ ஒன்றும் வேண்டாம், இந்த ஒருத்தர் இருக்கிறார், அரப்போர் ஜெயராமன், மின்சார வாரியத்தில் மின்மாற்றிகள் வாங்கினால நிறைய ஊழல் நடந்திருக்குதுன்னு சொல்லி போட்டார். 400 கோடி. ஆமாம், கிட்டத்தட்ட 6 மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன் போட்டு. என்ன சார் பண்ணாங்க இந்த டிவிஎஸ்சி? என்ன பண்ணிட்டு இருக்கிறானுங்க? சோர்ஸ் மூலிமா என்ன இவர் தான் ஆதாரத்தை கொடுத்துட்டாரு. இதுக்கு இன்னும் வாய்மொழி ஆதாரம் இதுக்கு வேண்டியது இல்லை சார். இதுக்கெல்லாம் ஆஃபீஸ் ரெக்கார்டு தான் ஆதாரம்.
இதுக்கு தனியாக வாய்மொழி ஆதாரம் வேண்டியது இல்லை. இல்லை அவங்க என்கொயரியை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா மறைமுகமாக? எங்கே ஸ்டார்ட் பண்ணாங்க? அவர் ஹைகோர்ட்டில் பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருக்கிறாரு டைரக்ஷன் கேட்டு. அந்த கேஸை முடிஞ்சது மாதிரி தெரியல. நாங்களே பண்ணியிருக்கிறோம். உங்களுக்கு தெரியும், நீலகண்ட பிள்ளைன்னு மின்சார வாரியத்தில் ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் நிறைய பெட்டிஷன் கம்ப்ளைண்ட் வந்து டிவிஎஸ்சிக்கு போட்டிருக்கிறாரு. எல்லாத்தையும் திருப்பி விடுறாங்க, மின்சார வாரியத்துக்கே அனுப்பி விட்றாங்க. அதுக்கு எதுக்கு சார் டிவிஎஸ்சி? அவனுக்கு எதுக்கு சம்பளம் கொடுக்கணும்? வேலையே செய்யாமல் சம்பளம் வாங்கி கொடுக்குறக்கு ஒரு துறையா? அதில் இன்னொரு முக்கியமான அம்சமும் இருக்குது. முன்னாடி வந்து நாங்கள் இந்த ட்ராப்புக்கெல்லாம் நிறைய மேட்ரு கொடுத்துட்டு இருந்தோம். இப்போ ஒரு ரீசன்ட் டைம்ஸில் ஒரு 3-4 வருஷத்துக்கு இருக்கணும்னு நினைக்கிறேன். இந்த பீரியடில் என்ன ஆச்சுன்னா, அப்போ எங்களுக்கு ஒரு கான்டாக்டில் இருந்தாங்கல்ல இந்த அஃபிஷியல்ஸ் டிவிஎஸ்சியில், டிஎஸ்பி இன்ஸ்பெக்டர் இவங்க எல்லாம். இப்போ பார்த்தா ஃபோன் பண்ணி பார்த்தா அவங்க இல்லை, வெளியே போயிட்டாங்க. ஏங்க வெளியே போனீங்க அப்படின்னு கேட்டால், டிவிஎஸ்சி பழையது மாதிரி இல்லை சார், அங்கே இருக்க பிடிக்கல, அதனால் நாங்கள் வெளியே வந்துட்டோம். என்னது என்ன அர்த்தம்? அப்போ டிவிஎஸ்சியாக வேலை செய்யலை. ஒன்றும் வேண்டாம் சார், இவர் சொல்லியிருக்கிறார்ல, இதே சங்கர் இந்த பொம்பளைகளை பற்றி மோசமாக பேசிட்டான்னு சொல்லிட்டாங்க. அரசு பணியில் வந்த பிறகு ஆம்பளை பொம்பளைன்னெலாம் பாகுபாடு பார்க்கக்கூடாது சார். அரசு பணியாளர் அவ்வளோதான். அது ஆணாகவும் இருக்கலாம், பொண்ணாகவும் இருக்கலாம். ஆனால் அது பொண்ணாக இருந்தால் என்ன தப்பு வேணாலும் செய்யலாம், ஆணாக இருந்தால் தப்பு செய்யக்கூடாது அப்படின்னு ஏதாவது இருக்குதா? இல்லை சம்பளத்தில் வித்தியாசம் இருக்கா? இந்த வெளியில் கொத்த வேலைக்கு போகிறவங்களுக்கு ஆண் கொத்தனுக்கு 1000 ரூபா சம்பளம் இருந்தால் பெண் சித்தாளுக்கு என்ன கொடுக்குறாங்க? சித்தாளுக்கு 600 ரூபா இருந்தால் அந்த பெண்ணுக்கு வந்து 500 ரூபா கொடுக்குறாங்க. அந்த மாதிரி இந்த அரசு பணியில் அந்த மாதிரி இருக்குதா? வித்தியாசம் இருக்குதா சம்பளத்தில்? அந்த போஸ்ட்டுக்கு எந்த நாய் வந்து உட்கார்ந்துருந்தாலும் அந்த போஸ்ட்டுக்குரிய சம்பளத்தை கொடுப்பாங்க. அதில் என்ன பாலின வித்தியாசம்? இல்லை ஆணாக இருந்தால் நிறைய வேலை செய்யணும், பொண்ணாக இருந்தால் கொஞ்சம் குறைவாக வேலை செய்யணும். அதே மாதிரி இந்த எஃப்ஐஆரில் ஒரு வாசகம் இருக்குது, நான் பெண்ணென்றும் பார்க்காமல் தள்ளி விட்டார். அது என்ன பெண்ணுன்னு பார்க்குறது என்ன, ஆணுன்னு பார்க்குறது என்ன? அப்போ ஆணாக இருந்தால் தள்ளி விடலாமா? ஒரு போலீஸ்காரன் ஆண் போலீஸ்காரன் இருந்ததுன்னா ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா தள்ளி விட்டா சரிதான். சரி, இல்லை விசாரிக்க வர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு மரியாதை கொடுப்பது தானே வந்து பெண்ணென்றும் பார்க்க ஒத்துழைப்பு அப்படிங்கிறது, கோஆபரேஷன் அப்படிங்கிறது சொல்ல அந்த இஷ்யூக்கே வரல. பெண்ணென்றும் பார்க்காமல் தள்ளி விட்டார் அப்படி இருக்கு. பெண்ணென்றும் பார்க்காமல் என்ன வேலை பார்க்க போகிற இடத்துல ஆணை என்ன பொண்ணு என்ன? ஏன் சார் இந்த விழுப்புரத்தில் இந்த சமீபத்தில் ஒரு உத்தரவு வந்தது, ஒரு டிஜிபி லெவலில் ஏடிஜிபியா அவர் 3 வருஷம் தண்டனை கொடுத்தாங்கல்ல ராஜேஷ் தாஸ். எதுக்கு கொடுத்தாங்க? எதுக்கு சார் கொடுத்தாங்க? வந்து பாலியல் தொந்தரவு கொடுத்தாரு அப்படின்னு. அப்போ அது அங்கே காவல்துறையில் அது இல்லாமலேயே இவர் கற்பனையாக ஒரு தண்டனையாக கொடுத்தாங்களா? இல்லை அவங்க முறைப்படி புகாரை வந்து தெரிவித்து அதன் பிறகு சட்டத்தின்படி அவருக்கு வந்து இப்போ தண்டனை வழங்கப்பட்டிருக்குல்ல. இப்போ அவர் தலைமறைவாக இருந்தாலும் கூட போலீஸ் அவரை வந்து தேடிட்டு தானே இருக்குது. இதில் 2 ஆஸ்பெக்ட் இருக்குது. ஒன்று வந்து பல பெண்கள் வந்து பெண்களும் சரி ஆண்களும் சரி பணியிடங்களில் வந்து அவங்களுக்குள்ள உறவுகள் நிறைய இருக்குது, விரும்பி இருக்கிற உறவுகள் இருக்குது. அதில் கம்ப்ளைண்ட் வருமா? இருபாலாரும் விரும்பி செய்கிறதில் கம்ப்ளைண்ட் வருமா? வராது. இன்னும் சிலர் இருக்கிறாங்க, வெளியே தெரிஞ்சால் அசிங்கம்னு சொல்லிட்டு வெளியே அதை வெளியிடாமல் இருக்கிறது கொஞ்சம் பேர் இருக்கிறாங்களா இல்லையா? மானம் போயிடும்னு சொல்லிட்டு பண்ணாமல் இருக்கிறாங்களா? அப்போ அங்கே ஏதாவது பிரச்சனை நடக்கலைன்னு அர்த்தமா? இந்த புகார் கொடுக்குறவங்கள என்னுடைய அனுபவத்தை வச்சு சொல்கிறேன். இந்த புகார் கொடுக்குறவங்களையே நல்லா தீர விசாரிக்கணும். அதில் பின்னணி நிறைய இருக்கும். இந்த இத்தனை கால அனுபவத்தில் நான் பார்த்தது அது பின்னணி நிறைய இருக்கும். 2 திருடங்க இருப்பாங்க சார், சேர்ந்து திருடுறவரெல்லாம் திருடிகிட்டே போயிட்டுருப்பாங்க. அவங்க 2 பேருக்குள்ள பங்கு போடுறதுல ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னு வைங்க, என்ன பண்ணுவேன்? ஒரு திருடன் அடுத்தவனை போட்டு கொடுப்பானா இல்லையா? நடக்குதா இல்லையா? நிறைய திருட்டுகள் அயோக்கியத்தனங்கள்லாம் அப்படி தானே வெளியே வந்துட்டு இருக்குது. ஏதாவது ஒரு கசப்பான நிகழ்ச்சி நடந்திருக்கலாம், அதனால இந்த அம்மா அப்படி செய்யுதுன்னெல்லாம் நான் சொல்ல வரல, நாட்டு நடப்பை சொல்கிறேன். அதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதுதான் இந்த ப்ரிபாண்டரன்ஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டி. ஜட்ஜ்மெண்ட்டே அவர் வந்து குற்றவாளி அப்படின்னு தானே தீர்ப்பளிச்சிருக்கு. ஆமாம் சார், எதை வச்சு தீர்ப்பளிச்சா? என்ன ஆதாரத்தை வச்சு தீர்ப்பளிச்சார் சொல்லுங்கள்? இப்போ தான் வர்றீங்க ஏமாடிக்கு. என்ன ஆதாரத்தை வச்சு தீர்ப்பளிச்சாங்க? நடந்த ஆதாரம் இருக்குதா? ஃபோட்டோ இருக்குதா? வீடியோ இருக்குதா? ஃபோட்டோவோ வீடியோவை வச்சு இவருக்கு ராஜேஷ் தாஸுக்கு 3 வருஷம் தண்டனை போட்டாங்களா? சொல்லுங்க பார்க்கலாம்.
வெறும் வாய்மொழி சாட்சியம். வாய்மொழி சாட்சியம் அப்படின்னா புரியுதா? வாய்மொழி சாட்சியம்னா ஐ விட்னஸ் ஒன்று இருக்குது, ஓரல் எவிடன்ஸ்னு ஒன்று இருக்குது. இதுக்கு ஐ விட்னஸ் என்ன இருக்குது? ராஜேஷ் தாஸ் இன்னொரு பொம்பளை வந்து பாலியல் தொந்தரவு கொடுத்தாருங்கிறதுக்கு ஐ விட்னஸ் இருக்குதா? ஃபோட்டோ இருக்குதா? வீடியோ இருக்குதா? என்ன இருக்குது? அதுக்காக நீதிமன்றம் கொடுத்த தண்டனை தப்புன்னு எல்லாம் நான் சொல்ல வரல. நீங்கள் சொல்கிறீங்கல்ல, எதுக்கெடுத்தாலும் ஆதாரம் இருந்தால்தான் வாய்களே எல்லாரும் பேசுகிறாங்க, ஆதாரத்துடன் பேசணும்னு சொல்லிட்டு. ஆதாரம் இல்லையே, அவங்க சொல்லக்கூடிய ஆதாரம் இல்லை. ஆனால் எது வருது இதில்? ப்ரிபாண்டரன்ஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டி. இந்த ஓரல் எவிடன்ஸ் இருக்குல்ல, ஓரல் எவிடன்ஸ் 4 பேர் சொல்கிறத வச்சு ஆமாம் இது இந்த மாதிரி நடந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது, அதன் அடிப்படையில் தான் எனக்கு அவர் தண்டிக்கப்பட்டிருக்கிறார். புரியுதா? அப்போ ஆதாரம் எந்த அளவுக்கு இருக்குது? ஒன்றும் வேண்டாம் சார், இதே போலீஸ்காரன் இருக்கிறான்ல, இவர் சங்கர் சொல்லியிருக்கிறார்ல நிறைய மேட்ரு, அதில் எல்லாம் எவனாவது விசாரிச்சானா சார்? இல்லை, இதற்கு முன்பு வந்து பார்த்தீங்கன்னா நீதிபதிகள் வீட்டில் பணி செய்யக்கூடிய பணிப்பெண்கள் இது மாதிரி வற்புறுத்தப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆதாரம் இல்லாமல் குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து 6 மாத காலம் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. அது வந்து நீதிமன்ற சிறை தண்டனை விதிச்சிட்டாங்க. சரிதான், அதுக்கு ஆதாரம் இல்லை இவர் சொன்னதுக்கு. அந்த மாதிரி நடக்கிறது இல்லைன்னு உங்களால் சொல்ல முடியுமா? அதில் என்ன இவர் பண்ணதுக்கு இருக்காது. இந்த ராஜேஷ் தாஸுக்கு கொடுத்ததுக்கும் அதே மாதிரி ஆதாரம் இல்லாமல் தானே கொடுத்துருக்குறாங்க. எப்போவுமே ஒரு கை அடித்தா ஓசை வராது சார், 2 கையும் சேர்ந்தால் தான் சார் ஓசை வரும். இவங்க உண்மையிலேயே இந்த காவல்துறை நேர்மையானதாக இருந்தால் நிறைய பணிகள் இருக்குது, அதெல்லாம் வாசகம் தான். அந்த பணிச்சுமை எதனால் வந்து இவர்களால் உருவாக்கப்பட்ட பணிச்சுமை. சாதாரண மக்கள் போனால் அந்த புகாரை எடுத்துக்கிட்டதே இல்லை. ஆனால் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு 2 நாள் அந்த ஏதாவது ஒரு போலீஸ் ஸ்டேஷன் பக்கம் போனீங்கன்னா அங்கே உள்ள என்ன நடக்குதுன்னு பார்த்தா நீங்கள் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த தாதாக்கள்லாம் வந்து எதிராக உட்காந்துருந்து கால் மேலே கால் போட்டு உட்காந்து பேசிகிட்டு இருப்பேன் சார். நீங்கள் போய் பாருங்கள், ஒரு மூலையில் போய் உட்காரியா அப்படிம்பாங்க. இப்போ சவுக்கு சங்கர் அவருடைய காரில் வந்து எப்படி 409 கிராம் கஞ்சா போதைப்பொருள் வந்து வந்துச்சு? அதாவது எஃப்ஐஆரை பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா, இல்லை அது பதிவு பண்ணியிருக்காங்க, அதனால தான் அதான் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் பதிவு பண்ணுறதை மட்டும்தான் பார்க்குறீங்க, எப்படி அது பதிவாச்சுங்கிறதையும் பார்க்கணும் இல்லை? அந்த அம்மா போட்ட எஃப்ஐஆரில் என்ன சொல்கிறாங்க? நாங்கள் என்னது ஆய்விற்காக சென்றோம், ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் சில விஷயங்கள்லாம் முதல்ல சொல்லக்கூடாது, அதனால அதை நான் இப்போ சொல்லாமல் விடுறேன். அதை அதுக்கு மேலே ஏன்னா அவருடைய டிஃபென்ஸ் பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கும், அதனால சொல்கிறேன். அபத்தமான ஒரு என்னது எஃப்ஐஆர் சார் இது. மேலோட்டமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிறது மாதிரி எல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறேன்னு சொல்லலாம், ஆனால் நிறைய அபத்தங்கள் இந்த எஃப்ஐஆரில் இருக்குது. என்னன்னு இந்த இடத்துல நான் பட்டியல் போட்டு சொல்ல முடியாது, உங்களுக்கு வேணால் தனியாக சொல்கிறேன். இருக்குது சார் அபத்தம். இது உருவாக்கப்பட்ட எஃப்ஐஆர். இங்கே கூடவே ராம் பிரபு, ராஜரத்னம் அவர்கள் மீதும் வந்து வழக்கு பதியப்பட்டிருக்கு. அவங்க வந்து இந்த மாதிரி ஒத்துக்கிட்டாங்க, நாங்கள் வந்து சங்கரை பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சங்கரை கோயம்புத்தூர் சொல்லிட்டு தான் அந்த எஸ்ஐ வந்து தெரிவிச்சிருக்காங்க. சங்கரை கோயம்புத்தூர் போலீஸ் தூக்கிட்டு போயிட்டாங்க. ஆமாம், அதுக்கப்புறம் தான் ஆய்வு. பார்த்தீங்களா எஃப்ஐஆர்? பார்த்தீங்களா? எனக்கு வந்த எஃப்ஐஆரில் இருக்கிறத சொல்கிறேன். சங்கரை கோயம்புத்தூர் போலீஸ்காரங்க தூக்கிட்டு போயிட்டாங்க, சைபர் கிரைம் போலீஸார். அது எந்த கிரைமே தெரியாது, கோயம்புத்தூரில் இருந்து வந்தது, அவ்வளோதான். அதுக்கு மேலே அது எந்த பிரான்ச்சிங்கிறதெல்லாம் நமக்கு தேவையில்லை, நம்ம ஓவராலாக பேசக்கூடியது தான் இது. தூக்கிட்டு போயிட்டேன். அதுக்கப்புறம் தான் இந்த 2 பேரையும் ஆய்வுக்கு பெர்மிஷன் வாங்கி ஆய்வு நடத்தி எல்லாத்தையும் சீஸ் பண்ணுறதெல்லாம் சொல்லி பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அதான் சொல்கிறேன் இல்லை, இதில் வந்து ப்ரொசீஜர் படி எல்லாத்தையும் ரெக்கார்ட் வச்சுருக்கிறாங்க. ஆனால் எப்போ அந்த ரெக்கார்டிங்ஸ் எல்லாம் எப்போ நடந்ததுங்கிற ஒரு கேள்வி இதில் தொக்கி நிற்கிது. விடிய காலம் 3:30 மணி 4 மணிக்கு நடந்ததா, இல்லை முந்தின நாள் நைட்டே எல்லாம் நடந்து முடிஞ்சு போச்சாங்கிறதெல்லாம் தெரியாது சார். இவர் சங்கர் சரியான ஆள், வக்காலத்து வாங்கணுங்கிறக்கெல்லாம் நான் பேசலை. அவர் சரியோ தப்போ அது வேறு விஷயம். நான் இப்போ பேசுகிறது இந்த போலீஸ்காரனுடைய நிர்வாக நடைமுறையை பற்றி தான் நான் இப்போ பேசிகிட்டு இருக்கேன். இந்த நடைமுறைகள்லாம் சரியான நடைமுறை இல்லை, அணுகுமுறை இல்லை, சட்டம் ஒழுங்கு சீர்குலையக்கூடிய வகையில் தான் இவர்கள்லாம் செயல்பட்டு இருக்கிறாங்க. பாருங்கள் சார், சில இடங்களில் போலீஸ்காரங்களை போட்டு அந்த பப்ளிக் ஊரில் உள்ளவங்க போட்டு மொத்தி எடுக்கிறாங்களே, ஏன் காரணம் என்ன? அவங்களுக்கே பொறுக்கல்ல சார் அந்த பொதுமக்களுக்கு.
இவன் பண்ணுற அயோக்கியத்தனை அந்த அளவுக்கு பண்ணுறான். சாதாரணமாக நேர்மையாக செயல்படுற ஆளை யாராவது போய் அடிப்பாங்களா சார்? இந்த போதையில் அடிக்கிறதுங்கிற வேற, அதை விட்டுருங்க. சரி, போதையில் அடிக்கிறவனை பிடிக்கிறான் இல்லை, அவன்கிட்ட கேட்டால் இந்த போதை பொருள் எங்கே வாங்கினேன்னு அவன் சொல்ல மாட்டானா சார்? எவனையாவது பிடிச்சிருக்கிறானா சார் இந்த காவல்துறை? அந்த இவன் அரெஸ்ட் பண்ண அந்த ஆளுடைய எவிடன்ஸை பேஸ் ரெக்கார்டிங், அதாவது சொன்னதை ஸ்டேட்மெண்ட்டை பேஸ் பண்ணி எந்த கஞ்சா விற்கிறவனையாவது பிடிச்சிருக்கிறானே சார்? பிடிக்க முடியாதா சார்? பிடிக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? ஏன் சார் பிடிக்க மாட்டேங்கிறான்? சொன்னீங்கல்ல அபாண்டமாக நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு, இதில் அபாண்டத்துக்கு நீங்கள் தான் பதில் சொல்லணும். இல்லை, அங்கங்கே போதைப் பொருட்களுடன் 20 கைது அப்படின்னு சொல்லிட்டுலாம் நியூஸு எல்லாமே வழக்கு பதிவு எல்லாமே வந்துட்டு தானே இருக்குது. அது பொதுவாக எல்லாருக்கும் தெரியும் இல்லை. ஒழுங்கு அந்த செயின் சினாச்சி பண்ணுறதுனா 50 செயின் சினாச்சிங்க விட்டுருவாங்க, 2 மட்டும் எடுத்து கேஸ் போடுவான். அவனுடைய பெர்மிஷனோட, அவன்கிட்ட பெர்மிஷன் கேட்பான். ஐயோ இந்த பாரு, இந்த மாதம் எனக்கு எந்த கேஸும் இல்லாதனால அவனை 2 கேஸில் போடுறாங்களா இல்லையா? அப்படி தான் இது பண்ண. அதாவது அவங்க வேலை செய்கிறாங்கன்னு பொதுமக்களை ஏமாற்றுவதற்காக நடத்தக்கூடிய கபட நாடகம் அது. உண்மையானது கிடையாது. இந்த செயின் திருட்டுக்கெல்லாம் எவனா ஒருத்தனை பிடிக்கிறாங்க, ஆனால் அவன்கிட்ட இருந்து நிறைய ரெக்கவர் பண்ணதாக காட்டுறாங்க. அவன்கிட்ட இந்த ரெக்கவர் பண்ணது தான் இருக்குமா? அது இவங்களுக்கு வேண்டி எவனோ ஒருத்தன்ட்ட எல்லாம் அதில் 1-2 கொண்டு வந்து கொடுன்னு சொல்லி அவன் கொண்டு வந்து கொடுத்துட்டு போகிறது தானே இதெல்லாம். அப்படி தானே இருக்க வாய்ப்பு. அது அவங்களுக்குள்ளே யாரை அனுப்புறது உள்ளே அனுப்புறதுன்னு அவங்களே சொல்லிடுவாங்க அந்த குரூப்பு. இதெல்லாம் நடைமுறையில் இருக்கக்கூடியது தானே. அதனால் அபாண்டம், அப்புறம் என்னது இது தரக்குறைவாக பேசுகிறது எல்லாம் என்ன நடந்து கொண்டு இருக்கிறதோ அதை அப்படியே வெளியில் சொல்வதில் எந்த தவறும் இல்லை. இப்போ கஞ்சா கேஸ் இவர் மேலே பதியப்பட்டிருக்குது அப்படிங்கிறதுனால சவுக்கு சங்கர் அவர்களுக்கு மீது குண்டாஸ் எதுவும் போட வாய்ப்பு இருக்கா? இல்லை ஓராண்டு சிறை தண்டனை எதுவும் விதிக்கப்பட? அதெல்லாம் எனக்கு தெரியாது சார். இந்த நாட்டில் என்ன வேணாலும் நடக்கும் சார், என்ன வேணாலும் நடக்கும். ஏன்னா சட்டம் ஒழுங்கே இல்லை, சட்டத்தை மதிக்கிறதுக்கு ஆளே இல்லை. அது இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அது அந்தந்த இடத்துல சொல்கிறோம் எப்படி சட்டம் ஒழுங்கு சீரழிஞ்சிட்டு இருக்குங்கிறது. சட்டம் ஒழுங்குங்கிற இன்றைக்கி எந்த துறையிலையும் அந்த டாப் லெவல் அஃபிஷியல்ஸு கட்டுப்பாட்டில் கீழே இருக்கக்கூடிய எந்த பணியாளர்களும் இல்லை. அரசுன்னு சொன்னீங்கல்ல, செக்ரட்டரி ஒரு அரசு, டிப்டி செக்ரட்டரி ஒரு அரசு, ஜாயின்ட் செக்ரட்டரி ஒரு அரசு, அங்கே இருக்கக்கூடிய சூப்பரண்டுன்னு ஒரு அரசு, அங்கே இருக்கக்கூடிய பியூனு வரையிலும் ஒரு அரசு. இன்றைக்கி அப்படி தான் நடந்துகிட்ருக்கு. தடி எடுத்தவன் எல்லாம் தண்டல்காரன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி தான் எல்லா துறையிலையும் அங்கிங்கனாதபடி எங்கும் நிறைந்த பரம்பொருளாக நடந்துகிட்டு இருக்கிறது இதுதான். எந்த துறையை எடுத்தாலும் சரி, மின்சார வாரியமாக இருந்தாலும் சரி, டிவிஎஸ்சியாக இருந்தாலும் சரி, இல்லை அரசு துறைகளில் எந்த துறைகளை சேர்ந்தாலும் சரி, அங்கே அதுதான் நடக்குது. அங்கே பணிபுரிய யார் வேணாலும் எப்படின்னா வேணாலும் செய்யலாம். ஏன்னா அவங்கள கேள்வி கேட்குறதுக்குள்ள யோக்கியதை உள்ள ஹையர் அஃபிஷியல்ஸ் ஒருத்தனுமே இல்லை. இல்லை, கடந்த முறை சவுக்கு சங்கர் அவர்கள் கைது செய்யப்பட்ட போது பார்த்தீங்கன்னா அதை கண்டித்து என்னுடைய பேட்டியிலே நிறைய விஷயங்களை பேசியிருந்தீங்க. அவர் பேசினதில் என்ன தப்பு அப்படிங்கிறது இதில் நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருந்தீங்க. ஆனால் இந்த முறை அவருடைய கைதை ஆதரிக்கிறீர்களா எதிர்க்கிறீர்களா? இதில் ஆதரிப்பு எதிர்ப்புங்கிறது எல்லாம் கிடையாது. அது ஆதாரங்கள் இருந்தால் சரி. யார்கிட்ட? சவுக்கு சங்கர்கிட்ட இல்லை, போலீஸ்லேயும் ஆதாரம் இருக்கணும். ஆதாரங்கிறது 2 பக்கத்துக்கும் உள்ளது தான் சார், ஒரு பக்கத்துக்கு உள்ளது இல்லை. ஆனால் அதே நேரத்தில் அவர் பேசியிருக்கக்கூடிய மற்ற விஷயங்களையும் எடுக்க வேண்டியது தானே. அப்படியே அதுலேயும் அரெஸ்ட் பண்ணலாம் இல்லை இவரை? ஏன் அரெஸ்ட் பண்ணக்கூடாது? எடுத்து செய்யுங்களேன், உங்கள் யோக்கியதையை காட்டுங்களேன். நீங்கள் இன்றைக்கி யூடியூப்பில் எல்லாம் பேசுகிறாங்க, அமைச்சர் பெருமக்களை குறித்து அபாண்டமாக பேசுகிறதுனால அவரை எப்படியாவது போட்டு தள்ளணுங்கிறக்க அந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு நிறைய பேர் பேசுகிறாங்க. சவுக்கு சங்கர் ஆமாம், சில வெளிவராத உண்மைகள்லாம் அவர் வெளியே கொண்டு வந்திருக்கிறாருல்ல. ஏன் சார் இதுவரையிலும் எந்த நடவடிக்கையும் இல்லாமல் இருக்குது? இல்லை, நிறைய பேர் ஒரு விமர்சனத்தை யூடியூப்பில் நிறைய பேர் முன்வைக்கிறாங்க. என்ன அப்படின்னா, சவுக்கு ஒருத்தரை எதிர்த்து பேசிகிட்டே இருக்காரு அப்படின்னா சில மாதம் கழித்து சில வாரங்கள் கழித்து உடனே அவரை சந்திக்கிறாரு. அதை எப்போயோ ஒரு பேட்டிலையும் அதையே வெளியே சொல்கிறாரு. இது என்ன மாதிரியான ஒரு அறம்? இது அறமே கிடையாது அப்படிங்கிறதுலேயே விமர்சிக்கிறாங்களே. சரியான வாதம். அறமே இல்லை இதில். அதாவது தவறுகளையும் முறைகேடுகளையும் அது நடக்கும்போது வெளியிடுறதுல அறம் என்ன இருக்குது? இன்றைக்கி நீங்கள் தப்பு பண்ணீங்க சார், நாளைக்கு தப்பு பண்ண மாட்டீங்க. தப்பு பண்ணாமல் இருக்கும்போது உங்களை பற்றி எதுக்கு சொல்லணும்? இது நானாக சொல்கிறது. அவர் நிலைமை என்னங்கிறது எனக்கு தெரியாது. அவங்க கூட வந்தவர் தப்பு பண்ணுறாரு, அப்போ அவரை பற்றி தானே பேசுவேன், உங்களை பற்றி பேச மாட்டேன். இல்லை,
அப்படி கூட இருக்கலாம், இல்லை பாசிபிலிட்டியாக தான் சொல்கிறேன். இல்லை, எடப்பாடி மீது, எஸ்பி வேலுமணி மீது, பி தங்கமணி மீது கடுமையான குற்றச்சாட்டுகள் முன்வைத்த சவுக்கு சங்கர் அவர்கள் பிற்காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கூட அவங்களை ஆதரித்து பேசக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வந்து தள்ளப்பட்டார். அவர் வந்து பேசிகிட்டு இருக்கிறாரு. ஆனால் அதே சமயம் ஸ்டாலினையும் உதயநிதியும் வந்து பார்த்தீங்கன்னா கடுமையாக விமர்சித்த சவுக்கு சங்கர் சில மாதங்களுக்கு முன்பு அவங்கள போய் நான் சந்தித்தேன் அப்படின்லாம் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. என்ன கேட்டால் இந்நேரம் ஸ்டாலின் ஜெயிலில் இருந்திருக்கணும். எதுக்கு தெரியுமா? கரூரில் போய் என்ன பேசினார் ஸ்டாலின்? இந்த எலெக்ஷன் டைமில் சட்டமன்ற தேர்தல் சமயத்தில் கரூரில் ஸ்டாலின் என்ன பேசினார்? செந்தில் பாலாஜியை பற்றி புகழ்ந்து பேசினார்ல. கொள்ளையடிச்சிட்டு போயிட்டான், நூற்றுக்கணக்கான கோடி, ஆயிரக்கணக்கான கோடி சேர்த்துட்டேன், அவனை உடனே கைது பண்ணி உள்ளே போடணும்னு பேசினாரா இல்லையா சார்? அப்போ அதே ஸ்டாலினை தூக்கி உள்ளே போட்டிருக்கணுமா வேண்டாமா சார்? அவாண்டமான குற்றச்சாட்டு தானே அது. அது பின்னாடி நடந்ததுக்கு வரல நான் இப்போ, அது வேறு விஷயம். அப்போ அந்த நேரத்தில் ஸ்டாலினை தூக்கி உள்ளே போட்டிருக்கணுமா வேண்டாமா சார்? எப்படி இப்போ சவுக்கு சங்கரை தூக்கி அரெஸ்ட் பண்ணாங்களோ அதே மாதிரி அப்போவே ஸ்டாலின் அரெஸ்ட் பண்ணியிருக்கணுமா வேண்டாமா இந்த காவல்துறை? இதில் நான் அரசியலை கலக்க விரும்பல, காவல்துறை செயல்பாட்டத்தை பற்றி தான் பேசுகிறேன். காவல்துறை இவரை உள்ளே போட்டிருக்கணுமா வேண்டாமா சார் ஸ்டாலினை? திமுக போட்ட கேஸில் தானே இன்னைக்கு அவர் வந்து திமுக போட்டதோ அதிமுக போட்டதோ அவாண்டமான பேச்சா இல்லையா? பொது மேடையில் ஒரு யோக்கியமான, தங்கமான, நேர்மையான ஒரு அமைச்சரை பற்றி பொது மேடையில் இப்படி அபாண்டமாக பேசுகிறது தப்பு தானே? உங்கள் லாங்குவேஜுக்கே வர்றேன். ஸ்டாலினை தூக்கி அப்போவே அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டிருக்கணுமா வேண்டாமா? ஏன் சார் போடலை? அதுக்கப்புறம் நடந்தது அசிங்கத்தை எல்லாம் சொல்ல வேணாம், அது விட்டுருவோம். சவுக்கு சங்கர் அவர்கள் தேனியில் கைது செய்யப்பட்டு கோவை அழைத்து செல்லப்படும் வழியில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் அழைத்து செல்லப்பட்ட போலீஸ் வாகனம் வந்து விபத்துக்குள்ளாயிருக்கு. இது வந்து திட்டமிட்ட சதி அப்படின்னு சொல்லிட்டு சிலர் வந்து விமர்சிக்கிறாங்க. அவருடைய ஆதரவாளர்கள் சிலர் சோசியல் மீடியா எழுதிட்டு வராங்க. இதை எப்படி புரிந்து கொள்வது? அதாவது அழைத்து வரும்போது ஆக்சிடெண்ட் ஆகுது. ஆக்சிடெண்ட்டுங்கிறது எதிர்பாராமல் நடந்தால் தான் அதுக்கு பேர் ஆக்சிடெண்ட்டு. ஏற்பாடு செய்து பண்ணால் அதுக்கு பேர் ஆக்சிடெண்ட் இல்லை. இது எதிர்பாராததா? எப்படி? எது வேணாலும் இருக்கலாம். ஆக்சிடெண்ட்டாகவும் இருக்கலாம், ஏற்படுத்தப்பட்ட ஆக்சிடெண்ட்டாகவும் இருக்கலாம். ஏன்னா அப்படி ஒரு ஆக்சிடென்ட் ஏற்படுத்தினா சவுக்கு சங்கர் மட்டும், அவருக்கு எந்த காயமும் ஏற்படல. சவுக்கு சங்கர் மட்டும் சவுக்கு சங்கர் மட்டும் சாக மாட்டார். அங்கே இருக்கிற 2 பேர் உயிரை பற்றி கூட கவலைப்படலை. அது சொல்லுவாங்கல்ல, ஒரு ஆளை காலி பண்ணான்னா கூட இருக்கிற 2 பேரை காலி பண்ணுறதுல தப்பு இல்லைன்னு நியாயப்படுத்துவாங்கல்ல. அந்த காலத்தில் வேறே சொல்லி கிருஷ்ண பரமாத்மாவே சொல்லியிருக்கிறாருல்ல, ஒரு நல்லது நடக்கணும்னா கூட இருக்கிறது 2 அழிந்தாலும் பரவாயில்லை, அதை செய்யணும் அப்படின்னு உபதேசம் பண்ணியிருக்கிறாரா இல்லையா கிருஷ்ண பரமாத்மா? அது மாதிரி உயிர் பலி கொடுக்கறதுங்கிறது தேவை. ஏன் இந்த இதில் ஒன்றும் நடந்ததில்லை? ஒரு எஸ்டேட்டில் ஒன்றும் நடந்ததில்லை உயிர் பலி? நடக்குதில்ல. எந்த எஸ்டேட்டு தெரியுதா? பேரும் வரேன், கொடநாடு நடந்ததா இல்லையா? அது யார் யார் பொறுப்புன்னு எல்லாம் பேசி தெரிகிறாங்களா? அதுவும் அபாண்டம் தானே சார், ஆதாரம் இல்லாத பேச்சு தானே. அதை இந்த காவல்துறையால் கண்டுபிடிக்கவே முடியல சார். எத்தனை வருஷம் ஆச்சு, கண்டுபிடிக்கவே முடியல. பார்த்தீங்களா? இந்த விழுப்புரம் பக்கத்தில் வந்து சாராயத்தில் விஷம் கலந்துருந்தோம். எது டாஸ்மாக் சாராயத்தில் விஷம் கலந்து செத்து போனாங்க. அதை கண்டுபிடிக்கவே முடியல. பார்த்தீங்களா? முண்டியம்பாக்கம் பக்கத்தில் அதான் கண்டுபிடிக்கவே முடியல. பார்த்தீங்களா? கண்டுபிடிக்க முடியாதா? கஞ்சா சாப்பிட்டுட்டு போலீஸ்காரனை அடிக்கிறவனை பிடிக்க தெரியுது, அவன் யார்கிட்ட இருந்து வாங்கினான்னு கண்டுபிடிக்க முடியல. அப்போ சட்டம் ஒழுங்கு யாராவில் சீர்கெடுது? இதே காவல்துறையினால தானே. காவல்துறை மேலே இந்த மாதிரி முறைகேடான சமூக விரோதிகளுக்கெல்லாம் நல்ல நம்பிக்கை இருக்குது. அவங்க என்ன செய்தாலும் இந்த காவல்துறை பாதுகாப்பு கொடுக்கும் அப்படிங்கிற அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கிற காரணத்தினால தான் இந்த இதெல்லாம் நடந்துகிட்டே இருக்குது. இதெல்லாம் சொல்கிறதுனால சவுக்கு சங்கருக்கு நான் வக்காலத்து வாங்குறேன்னு அர்த்தம் இல்லை. தப்பு யார் செய்தாலும் தண்டிக்கப்படணும். அது சவுக்கு சங்கராக இருந்தாலும் சரி, வேறு யாரும் இருந்தாலும் சரி, அமைச்சர்களாக இருந்தாலும் சரி, அரசு பணியாளர்களாக இருந்தாலும் சரி. அமைச்சர்களையும் அரசு பணியாளர்களையும் தண்டிக்காமல் அதை அந்த தப்பு நடந்ததெல்லாம் வெளியே சொல்கிறவனை தண்டிக்கணும்னு வரிஞ்சு கட்டிட்டு வேலை செய்தால் என்ன அர்த்தம்? இதை சொல்லுங்கள் சார். சவுக்கு சங்கருக்கு எதிராக நானும் பேசுகிறேன் சார். அவர் சொல்லியிருக்கக்கூடிய இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோஸுக்கெல்லாம் நடவடிக்கை எடுக்க சொல்லுங்கள் சார். இந்த காவல்துறையுடைய யோக்கியது அப்போ தான் சார் வெளியே வரும். கேட்டிங்கல்ல, ஆதாரம் எல்லாம் பேசுகிறேன்னு. ஆதாரம் இல்லாமல் தான் பேசுகிறேன். எனக்கு இதுதான் ப்ரிபாண்டரன்ஸாக ப்ராபபிலிட்டி தான். அது மட்டும் இல்லை, இந்த அரசியல் சாசனத்திலே 51A ஒரு பிரிவு இருக்குது.
51A எனக்கு அதிகாரம் கொடுத்துருக்கு அரசியல் சாசனம். நான் இவனுங்கள்ட்ட எல்லாம் அந்த அதிகாரத்தை பிச்சை எடுக்க வேண்டியது இல்லை. பார்க்கலாம், 51A இருக்குது, அந்த ப்ரிபாண்டரன்ஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டி இருக்குது, இதை வச்செல்லாம் யாராவதும் அது பிரச்சனை பண்ணட்டும், பார்க்கலாம். இது உங்கள் கல்வி கருத்து கொடுப்பது மிக்க நன்றி சார். வணக்கம்.